அவனுக்கு அந்த இடத்துல வந்து கையில் பிடிக்கவே முடியல. நானே அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த அப்படி இந்த அப்படியே இந்தா இந்த நான் ஒன்றுமே பண்ணாங்க அது கேள்வி சாதாரணமாக ஒன்றுமே இல்லை. அதே நிலமை தான் இருப்பாங்க. ஏன்னா ஆட்றா எப்படி சொல்கிறா? ஐயோ எப்படியா நிற்குதா? ஏந்தா? ஐயோ ஐயோ கொஞ்சம் தூரம் வா. இந்த பக்கமா இந்த பக்கம் வந்தாக்கா பாரு. அங்கே வா, இங்கே வா. இங்கே நிற்குதா? இங்கே சாதாரணமாக நிற்குதா? இப்படி வச்சா அங்கே போ. அங்கேயா இருந்துச்சா பக்கத்துல எல்லாம்? அங்கதான் தானே உரியுதுல்ல. அங்கே ஒன்றுக்குதா? சார் இங்கிருந்து வந்தால் தெரியுங்க சார். சூப்பராக சார். இந்த இடத்துல சாதாரணமாக இருக்குங்க சார். வர வர அப்படியே ஆயிடுங்க சார். ஏய் நிற்கிதுல்ல? எஸ் சார் சூப்பராக இருக்குங்க சார். நீரில் நீர் வட்டம் ஓடுங்கள். அப்படியே அப்படியே வா. அந்த போர்டில் இருக்குதா பாரு. சார் ஏன் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க சார்? சார் நிற்குங்க சார். அங்கே போகாண்ட போ நேரா. போர்டில் இருக்குதா? படுக்கையா படுக்கையா? போகாண்டே இல்லை. லைட்டாகுது லைட்டாகுது. இங்கே வா. இங்கே இங்கே இருந்துச்சு. ஆமாம் சார் 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 ஆடுதுங்க சார். நில்லுங்க சார். அந்த இடத்த என் கையிலே நிற்கல. அது பறக்குது. அது தானாகவே எடுப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதை கையில் சும்மா தான் நிற்க. காற்று அடிக்கல. மேலே கேட்டேன். காற்றே அடிக்கல பாருங்க. ஆனால் பந்து இவ்வளோ வெயிட்டான பந்து என்ன பண்ணிருப்பாங்க. நான் அதை வந்து கீழே வந்து மேலே எதுவும் தள்ளலை. நான் முடிஞ்ச அளவுக்கு என் கையில் வச்சுருக்கதான் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த பந்து தானாகவே சார் வீந்தாலும் பரவாயில்லைங்க சார். அசாது வீங்க சார். அதுக்கு பதிலாக கொய்யாக்க பிடிக்கும். அப்படியே அதே கையில் அதுவும் அதே மாதிரி தான் சார். காலையில் இங்கெல்லாம் அரை மினிட் போடாங்க. அப்படியே அந்த இடத்துல போய் ஒரு மார்க் போடு. இந்த இடத்துல பயங்கரமாக தண்ணி இல்லைங்க சார். அப்படியே மேலே காட்டுறேன் சார். காற்று அடிக்குதானே. இன்னொன்று வந்து ஏற்கனவே வந்து போர் போட்டுருக்காங்க. அங்கே போகலாம். அந்த இடத்துல தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க. எதுக்காகனா ஒரு ரிசர்ச்சுக்காக இந்தியன் கவர்மெண்ட் போட்டது ஸ்கூலில். இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல தானே இருப்பாங்க. இங்கே எந்த அளவுக்கு போட்டு வைக்காங்க பாருங்க. அதிகமான தண்ணி பார்த்து போட்டுருக்காங்க. கையிலே நிற்கல. அந்த வந்து நான் நிற்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். தானாகவே பறக்குது அந்த வந்து சார். அடுத்தது காற்று அடிக்குதான்னு பார்க்குறேன் சார். இங்கே இங்கே கொய்யாக்காவும் பாருங்கள். நான் இந்த புள்ளியில் தான் வைக்கிறது ட்ரை பண்ணுறேன்.
ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். நான் புளியில் எடுத்து ட்ரை பண்ணுறேன். சார் கையை ஆட்டாதீங்க சார், அப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க சார். அடுத்தது போகலாம் சார். சார் அவங்களாம் நவரு சொல்லுங்க சார். இன்னொன்று ஏற்கனவே போட்ட போருக்கே போகலாம். பொறுமையாக வாங்க சார், நீர் வளம் இருக்குன்னு பார்க்கலாம் சார். இந்த இடத்துல ஆட் சார் வந்துட்டா வீரோடா. சார் போயிடலாம் சார். முன்னாடி போ, முன்னாடி முன்னாடி முன்னாடிடா முன்னாடிடா. நீ போய் வட்டம் போட்டு வந்து இந்த இடத்துல சார். இப்படிக்கா வாங்க சார், வெயில் அடிக்குதுங்க சார். சரி இப்படிக்கா வாடா தமிழ்வா சார். முகம் கிளியரன்ஸாக தெரிதுங்க சார். அந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டுரு சார். அடுத்தது போகலாம் சார். சார் அங்கே ஒரு வட்டம் போட்டுருங்க சார். நம்ம சார் நீ நேரத்தில் போட்டுரு. ஆனால் இந்த போரில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஆடுறோம், கொஞ்சம் தான் ஆடும், அந்த அளவுக்கு ஆடலை. இந்த போர் போட்டதை விட அந்த இடத்துல போட்டுருந்தாங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நல்லா நிற்கிது, ஆனால் அந்த அளவுக்கு குதிக்கல. இந்த இடத்துல குதிக்குது. கொஞ்சம் ஒரு 2 அடி தான் டிஸ்டன்ஸ் அந்த போர் குதிக்கும். முன்னாடி போ. இந்த இடத்துல தான் ஏற்கனவே குதிச்சது இல்லையா, அந்த இடம் பாருங்க. கையில் நிற்கவே இல்லை, அதுக்கு பதிலாக கையில் நிற்கவே இல்லை. நான் கையில் நிற்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது சுற்றுது ரொம்ப அதிகமாக. இந்த இடத்துல பந்து வச்சா பாருங்க, தானவே பறக்குது. காத்தடிக்குதா பார்க்குறீங்களா சார்? வேணாம், தானவே பறக்குது, அவ்வளோதான் சார். இது போல் எதை வைக்கலாம்னாக்கா, சாதாரணமான தேங்காய் இல்லை பூட்டு சார், இது போல் பழங்கள் பூட்டு இல்லை பூட்டு கூட வைக்கலாமா சார்? பூட்டு வந்து ட்ரெயின் கட்டி இப்படி குடிச்சா நீர் காலத்தில் பூட்டு மட்டும் சார் சுற்றும் சார். பூட்டு மட்டும் கூட வைக்கலாமா? அதை வச்சா அப்படியே தானா ஸ்பீடாக சுற்றும் சார் இருக்கிற இடத்துல சார். இதில் 2 கம்பி சாதாரணமாக கம்பி தான். இது வந்து மடக்கலாம், கையில் பிடிக்கிற அளவுக்கு இளநீரை மடக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அப்படியே நடந்தோம்னா எங்கே தண்ணி வளம் இருக்குதோ அந்த இடத்துல அது வந்து கிராஸ் இருக்கும். இந்த பாருங்கள், தானாகவே கிராஸ் இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி தான் அதே வச்சுட்டு நடக்கும். எந்த பக்கம் வந்து அதுக்கா அந்த இடத்துல வந்தோடனே இப்படி வாங்கடா. இந்த இடத்துலையும் கிராஸ் இருக்கு. இன்னொன்று இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இன்னொன்று எதுனா போர் போட்டுருக்காங்க, அது மேலே வைக்கலாம். இந்த பாருங்க, அதுலேயும் கிராஸ் இருக்குது. சாதாரணமாக இருந்துச்சுனாக்கா அந்த இடத்துல எதுவும் இல்லை. இது பக்கத்தில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்டில் கிராஸ் இருக்குது. சாதாரணமாக இருக்கும்போது ரெண்டாக காட்டலாம். ஆனால் அந்த இடத்துல வந்தோடனே தானாகவே அது வந்து கிராஸ் அடிக்கும். அதே தான் இந்த பந்து எங்கே அந்த பந்து கூட பந்து எடுத்துங்க. இந்த கொய்யாக்காய் வச்சாலும் பாருங்கள், நான் இந்த இடத்துல விட இந்த கையில் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த பந்தை இங்கே பாருங்கள், ஆனால் அது வந்து தானாகவே பறக்கும். இந்த இடத்துல தண்ணி வளர்ந்துச்சுனாக்கா தானாக பறக்கும். அதே தான் கொய்யாக்காய் ஆப்பிள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எந்த பழமாக இருந்தாலும். இங்கே பாருங்கள், நிலையில் குடத்தை எடுத்துன்னு வர்றாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பவர் இல்லை. சாதாரணமாக அந்த மரத்தை நோக்கி கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் கிட்ட போமா,
எதுவுமே ஆகலை. இந்தம்மா இதை இப்படி நான் போகிறேன். இந்த குடத்தை வந்து பிடிச்சிட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் வந்து கையை தூக்கி மேலே இந்த பொண்ணை ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது விழுந்துச்சு. இந்த இடத்துல குடம் விழுந்துச்சு. அதே தான் நடக்கும் தெரியும். இது தேங்காய் மாதிரியே வச்சுக்கலாம். என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து அசைஞ்சிச்சு. அதே தான் நடக்குது. இந்த பழத்துக்கு வந்து பறவை விழுந்து அது நான் கீழே தான் கற்றுக்கணும்.